வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு ஒரு பெரிய நியூஸ் தாங்க பார்க்க போகிறோம். தொடர்ந்து மக்கள்கிட்ட அதிகாரம் இல்லாமையே போயிடுச்சுன்னு சொல்லலாங்க. ஆனால் இப்போ நாட்டையே மக்கள் திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஜிட்டல் இந்தியா திட்டத்தில் மக்கள் எல்லாருமே இன்டர்நெட்டை தாங்க பயன்படுத்த வேண்டியதாக ஆயிடுச்சு. தொடர்ந்து இந்த மொபைல் ரீசார்ஜ் அதிகப்படுத்திக்கினே போயிட்டாங்க தனியார் நிறுவனம். மக்கள் இப்போது அதிரடியாக பிஎஸ்என்எலுக்கு மாறிட்டே இருக்காங்க. இந்த 5 நாளில் மொத்தம் 27 லட்சம் பேருக்கு மேலே வந்து பிஎஸ்என்எலுக்கு மாறியிருக்காங்க. இது ஒரு பெரிய மாற்றம்னே சொல்லலாங்க. இதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல்ல வந்து ரீசார்ஜ் பிளானு மற்ற எல்லா நெட்வொர்க்கை விடவும் ரொம்பவே குறைவு தாங்க. ஒரு நேரத்தில் லைஃப் டைம் இன்கமிங் ஃப்ரீ, அவுட் கோயிங்க்கு மட்டும் தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10 ரூ. 20 அதுமாரி ரீசார்ஜ் கார்டே விற்றாங்க. அதை நம்ம ரீசார்ஜ் பண்ணோன்னா அந்த அமௌண்ட் அக்கௌண்ட்டில் அப்படியே தான் இருக்கும். நம்ம பேசினா மட்டும்தான் அந்த அமௌண்ட்டு போகும். இல்லை அப்படின்னும்போது ஒரு சில பேர் இதை மிஸ்டு கால் கொடுத்து வருஷ கணக்கில் அப்படியே தான் வச்சு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது நம்ம பயன்படுத்தினாலும் மாதம் மாதம் இன்கமிங் வரணுன்னா கூட ரீசார்ஜ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இப்போ மொபைல் தேவைன்றது பார்த்தீங்கன்னா அடிப்படையாகவே ஆயிடுச்சு. வீட்டுக்கு வீடு கண்டிப்பாக மொபைல் இருக்குங்க. எல்லாருமே மாதம் மாதம் கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாங்க இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாரும் பயன்படுத்துறது வந்து விலை ஏறிக்கினே போச்சுன்னா, அது எல்லாருமே பெரிய லெவலில் பாதிக்குதுங்க அந்த விலை ஏற்றம்ன்றது. இனியாவது மக்கள் யோசிச்சு தாங்க செயல்படணும்.